கைஸ் வாங்க 53வது சம் பார்க்கலாம். 20 years ago my age was 1/3 of what it is now. What is my present age? 66 36 33 30 இயர்ஸான்னு கேட்குறாங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஏஜ் இப்போ இருக்கிற ஏஜில் 1/3 மடங்கு. அப்போ நான் ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் அடிக்கடி வருங்க. டிஎன்பிசி ஒவ்வொரு இதுலையும் இந்த சம் கண்டிப்பாக வரும். ஏன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஏஜ் வந்து 1/3 ஆஃப் மை ஏஜ். இப்போ நவ் இப்போ என்ன ஏஜாக இருக்கோ அதில் 1/3. வாட் இஸ் மை ப்ரெசன்ட் ஏஜ்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியாமல் இருக்குது சொல்யூஷன். இப்போ என்ன தெரியாமல் இருக்குன்னா ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நமக்கு தெரியலை இல்லைங்களா. அப்போ வந்து ப்ரெசன்ட் ஏஜ் எழுதிக்கணும். இஸ் ஈக்குவல் டு என்னது தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து 20 இயர்ஸ் எகோ ஏஜ். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஏஜ் என்ன அப்படின்னா இப்போ இருக்க ஏஜில் 20 கழிச்சிட்டா இருக்கக்கூடிய ஏஜ் தான். ஏன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடின்றாங்கல்ல. அப்போ இப்போ இருக்க ஏஜில் 20 கழிக்கணும். சரிங்களா, போட்டாச்சு. அக்கார்டிங் டு த டேட்டா என்னாச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 20 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1/3 ஆஃப் மை ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ இருக்க ப்ரெசன்ட் ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ண அது கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கொடுத்துருக்காங்க. அதவே அப்படி எழுதுறோம். இப்போ எக்ஸு மைனஸ் 20 தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 எக்ஸ்ன்னு போடுறோம். அப்போ இது இந்த சைட் கொண்டு வாங்க. எக்ஸ் தான் நமக்கு வேணும். அதனால் வந்து எக்ஸ் இந்த சைட் கொண்டு வாங்க. எக்ஸு மைனஸ் இங்கிட்டு வந்து மைனஸ் ஆகிடும். 3x ஈக்குவல் டு 20 அப்படின்னு போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ கழிச்சிங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மேலே 3x மைனஸ் 3 minus 1 into x is equal to 20. அப்போ என்னாகும் 2/3x is equal to 20. சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு இதையும் அடிக்கலாம்ல 2/2. அப்போ இது 10 ஆயிரும். அப்போ x is equal to 10, x/3 is equal to 10. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்ல. சரிங்களா. அப்போ என்னாகும் x is equal to 3 into 10 x is equal to 30. சரிங்களா. அப்போ என்னாச்சு ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் ப்ரெசன்ட் ஏஜ் தட் இஸ் ஈக்குவல் டு 30. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். அப்போ 30 இயர்ஸ் அப்படின்றது வந்து ஆன்சர். ஓகேங்களா, புரியுதா. எது தெரியலையோ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். சரிங்களா. இது வந்து முக்கியமான சம்முங்க, பார்த்துக்கோங்க. திரும்ப கொஞ்சம் போட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.